ஒரு காலத்துல 2 நாட்டு படைகளுக்கிடையே ரொம்ப மும்முரமா சண்டை போயிட்டு இருக்குது. எதிரி நாட்டு படைக்கிட்ட கிட்டத்தட்ட தோக்குற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனாலுமே தாய்நாட்டு படை தளபதிக்கு போற இழக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கை. ஆனா துணை தளபதிக்கோ இல்ல அங்க இருக்க வீரர்களுக்கோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாரும் எப்படியாவது இங்கிருந்து ஓடியே ஆகணும் அப்படின்னு அதிலே குறியா இருந்தாங்க. என்னதான் தளபதிக்கு நம்பிக்கை இருந்தாலும் வீரர்கள் இல்லாம தனியால என்ன செய்ய முடியும்? இப்படியே தளபதி யோசிச்சிருக்கும் போது போரோட கடைசி நாளும் வந்துச்சு. போர்க்களத்துக்கு போகிற வழியில ஒரு கோயிலை பாக்குறாங்க எல்லாரும். உடனே தளபதி வீரர்களாச்சு, சரி வீரர்களே, நாம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த கோயிலுக்கு போய் ஒரு நாணயத்தை நான் சுண்டி விடுறேன். அதுல தலை விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் வெற்றி. ஒருவேளை பூ விழுந்துச்சுன்னா நம்ம தோக்குறோங்கிற நம்மளும் இந்த இடத்த விட்டு உடனே போயிடலாம். வெற்றியோ தோல்வியோ நமக்கு மேல இருக்க சக்தியை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதுக்கு வீரர்களும் ஆமோதிக்கிறாங்க. தளபதியும் நாணயத்தை சுண்டினாரு. காற்றில் மிதந்து சுழன்று சுழன்று தரையில் நாணயம் விழுந்தது. தலை என்று வீரர்களும் ரொம்பவே உற்சாகத்துல மிதந்தாங்க. இதே சந்தோஷத்தோடையும் இதே தன்னம்பிக்கையோடையும் அந்த பொருட்களுக்கு போய் அந்த எதிர் நாட்டோட வீர தீரமா சண்டை போட்டு அந்த நாட்டையும் போர்ல தோக்கடிச்சாங்க. இதே சந்தோஷத்தோட துணை தளபதியும் தளபதி கிட்ட போய் என்ன இருந்தாலும் அந்த கடவுளோட தீர்ப்பை யாராலையுமே மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. உடனே தளபதியும் துணை தளபதி கிட்ட தான் சுண்டுன அந்த நாணயத்தை கொடுக்குறாரு. அதை பார்த்த துணை தளபதிக்கு ஆச்சரியம். ஏன்னா 2 பக்கமுமே தலை தான் இருந்துச்சு. அப்போ தளபதி, நம்ம போர்ல ஜெயிக்கிறோமா இல்ல தோக்குறோமா அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற படை வீரர்களோட கணக்கு மட்டும் கிடையாது. நாம எந்த மனநிலையில அந்த போர்க்களத்துக்கு போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்னா என்னதான் கஷ்டப்பட்டாலும் இல்ல எவ்வளோதான் படை வீரர்கள் இருந்தாலும் நம்ம தோத்து தான் போவோம். எனக்கு தெரியும் என்னோட படை வீரர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு. ஆனா அந்த நம்பிக்கை என்னோட வீரர்களுக்கும் வரணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் கடவுள் நம்பிக்கை மூலமா அவங்களோட நம்பிக்கையை நான் தூண்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நம்ம தோக்கதான் போறோம்னா என்னதான் கஷ்டப்பட்டாலும் அங்க தோக்கதான் போறோம். இதே ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தா மட்டும்தான் அதுக்கான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான மூவியும் நாம கொடுப்போம் இல்லையா? சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கற்பனை வழக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.